கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. ஐக்கிய உபவாச ஜெப ஊழியத்தின் சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொடுக்கும்படியாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய போகிறார். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு நாம் தியானிக்க போற காரியத்தின் மூலமாய், வசனத்தின் மூலமாய் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்ய போகிறார். அல்லேலூயா. நாம் வாசிப்போம். எரேமியா 32 அதிகாரம் 27 வசனம். இதோ, நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் யாராம்? மாமிசமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர் அதிசயங்களை செய்கிறவர், அதிசயமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில நடப்பிக்கிறவர். பிரியமானவர்களே, ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில இனி ஒரு அற்புதமும் நடக்க போவதில்லை, ஒரு அதிசயமும் என் வாழ்க்கையில வரப்போறதும் கிடையாது என்று சொல்லி, முடியவே முடியாது என்று சொல்லி நீங்க தீர்மானம் பண்ணிவிட்டீர்களா? இல்ல உங்களுக்கு டாக்டர்ஸ் இனி இந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்காதுன்னு சொல்லி உங்களுக்கு ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாங்கல்ல? இல்ல மனுஷங்க இனி இவளுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நடக்காதுங்க அப்படின்னு சொல்லி உங்க மேல முத்திரை போட்டுட்டாங்கல்ல? இததான் ஆண்டவர் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. என்ன செய்ய போகிறாராம்? யார் யாரெல்லாம் முடியாது, இனி நடக்காது, இதெல்லாம் சான்ஸே கிடையாது அப்படின்னு யாரெல்லாம் சொன்னாங்களா? ஒருவேளை நீங்களே சொல்லி இருந்தாலும் சரி, ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், என்னால கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் அதிசயங்களை செய்கிறவர். எப்படிப்பட்ட அதிசயங்களை செய்கிறவராம்? இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிறவராம். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில இந்த சமுதாயம் உன்னிடத்துல இது இல்லை, இனி இது உன் வாழ்க்கையில கிடையாது என்று சொல்லி உன்னை முத்திரை போட்டு ஒதுக்கி விட்டாங்கல்ல, புறக்கணிச்சு விட்டாங்கல்ல, உனக்கு ஒன்றுமே இனி நடக்க போவாது என்று சொல்லி அவர்கள் தீர்மானம் பண்ணி விட்டார்கள் அல்லவா? அதை கர்த்தர் மாற்ற போகிறார். அல்லேலூயா. ஒருவேளை நீ கர்ப்பத்தின் கனிக்காக, என் வாழ்க்கையில என் கர்ப்பம் செத்து போய்விட்டது, என் கர்ப்பத்தில ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை, என்னை இனி மலடி என்று சொல்லுவார்கள் என்று சொல்லி டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள், இல்லை என் சரீரத்துல அப்படிப்பட்ட பிரச்சனைகள் காணப்பட்டு கொண்டிருக்கிறது, என் வாழ்க்கை அவ்வளவுதானா என்று சொல்லி ஒருவேளை நீ அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாயா? இன்றைக்கு கர்த்தர் உன் அங்கலாய்ப்பின் சத்தத்தை கேட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா. மாமிசமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் நான் உன் வாழ்க்கையில அதிசயத்தை செய்ய போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய எண்ணத்திற்கும் நம்முடைய கற்பனைக்கும் ஆண்டவர் அப்பாற்பட்டு நம்முடைய வாழ்க்கையில அவர் தம்முடைய அற்புதத்தையும் அதிசயத்தையும் அடையாளத்தையும் செய்கிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஆதியாகமம் 18 அதிகாரத்துல 10 14 வசனத்துல நீங்க அங்க பார்க்கும்போது ஆபிரகாமுடைய மனைவி சாராள் பார்த்தீங்கன்னா முதிர் வயது, அதாவது கிழவியான பிறகு பாருங்க, அவளுடைய கர்ப்பப்பை செத்து போயிடுச்சு, சரீரமும் செத்து போயிடுச்சு, பிள்ளை பெறுவதற்கான எந்த கூறும் எந்த வாய்ப்புமே இல்லாத ஒரு சகோதரி யார் என்றால் அது சாராள். ஆமென், அல்லேலூயா. ஆனால் அந்த சாராளை பார்த்து அங்கு ஆண்டவர் தம்முடைய தூதரை அனுப்பி சொல்லுகிறார், உற்பத்தி காலத்துல எது எல்லாமே செத்து போய் கிடக்கிற சூழ்நிலையில, அவள் கிழவியாய் இருக்கிற சூழ்நிலையில, சரீரத்துல பெற கூட பலன் இல்லாத இருக்கிற சூழ்நிலையில அங்கு தம்முடைய தூதனை ஆண்டவர் அனுப்பி சாராளை பார்த்து சொல்றாரு, உற்பத்தி காலத்துல நீ ஒரு குமாரனை பெறுவாய் என்று சொல்லி. இதை கேட்கும் போது சாராளுக்குள்ள ஒரு நகைப்பு வருது. இது எப்படி ஆகும்? ஒருவேளை நான் எகிப்திலிருந்து கூட்டிட்டு வந்த ஆகார் மூலமாய் ஆண்டவர் ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாரோ என்று அவள் எண்ணத்துக்குள்ள தோன்றினது. பிரியமானவர்களே, ஆனால் ஹல்லேலூயா, எந்த செத்து போன கர்ப்பத்துல ஹல்லேலூயா அவள் வயது ஹல்லேலூயா முதிர்ந்தவளாய் காணப்பட்ட
கைவிடப்பட்ட சூழ்நிலையில, சரீரத்துல பலனே இல்லாத சூழ்நிலையில, ஆமென் ஹல்லேலூயா, அதே ஆதியாகமத்துல நீங்கள் 21வது அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல சொல்லுகிறது, கர்த்தர் தாம் சொல்லியபடி உரைத்தபடி சாராளை கடாட்சித்தார். ஹல்லேலூயா, சாராளை நினைவு கூர்ந்தார். சாராள் ஹல்லேலூயா ஒரு ஆண் மகனாகிய ஈசாக்கை பெற்றாள் என்று சொல்லி அந்த ஆதியாகமம் 21ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்லி ஹல்லேலூயா சொல்லிய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஒருவேளை இந்த சூழ்நிலைக்குள்ள என் அன்பு சகோதரியே இன்றைக்கு நீ கடந்து போய் கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சூழ்நிலையை மாற்ற என்னால் ஆகும் என்று நீ விசுவாசிப்பாய் என்றால், என்னால் கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. நான் மாமிசமான யாவருக்கும் தேவன் என்பதை நீ விசுவாசிப்பாய் என்றால், இன்றைக்கு ஹல்லேலூயா, ஓ டாக்டர்கள் கைவிட்டாலும் இல்ல உன்னுடைய சரீரமே கைவிட்டாலும், நான் அதிசயத்தை உன் வாழ்க்கையில செய்து உன்னை ஒரு பிள்ளை தாட்சியாய், ஹல்லேலூயா, உன்னை பிள்ளை பெறுகிற ஒரு மகளாய் நான் மாற்றி உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ எல்லாம் எனக்கு எதிராகவே இருக்கிறது, என்னால விசுவாசிக்க முடியவில்லையே என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கிற என் அன்பு சகோதரியே, கர்த்தர் உன்னை பார்த்துதான் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, மாமிசமாகிய உன் சரீரம் செத்து போயிருக்கலாம். ஹல்லேலூயா, வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீருற்றுக்களையும் அண்ட சராசரங்களையும் படைத்தவர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன்னை உண்டாக்கினவரும் உன்னை உருவாக்கினவரும் உன்னை சிருஷ்டித்தவருமாகிய நான் உன்னுடைய கருவில ஒரு குழந்தை பாக்கியத்தை வைப்பேன். உன்னை எல்லோரும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஆச்சரியமாய் அதிசயமாய் பார்ப்பார்கள். பிரியமானவர்களே, ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தர் உன் வாழ்க்கையில மகளே உன்னை பிள்ளை தாட்சியாய் மாற்ற போகிறார். ஆமென் ஹல்லேலூயா. பெற பண்ணுகிறவராகிய அவர் பெற செய்யாமல் ஹல்லேலூயா இருப்பாரோ? அவரை நோக்கி பார்க்கிற உன்னை அவர் கை விடுவாரோ? அவர் கைவிடாத ஒரு தெய்வம். ஆமென் ஹல்லேலூயா. அதற்கு நீங்க ஒரு சில காரியங்களை ஆண்டவர் உங்களிடத்துல எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, என்னவென்று பார்க்கும்போது முதலாவது ஹல்லேலூயா, அவர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்ய வேண்டும் என்றால் அவர் மேல நீங்க முழு நம்பிக்கையும் அவர் மேல முழு விசுவாசத்தையும் நீங்கள் வைப்பீர்கள் என்றால் அவர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்வதை நீங்கள் கண்ணார பார்க்க முடியும். ஆமென் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆம், யோவான் 14ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல சொல்லுகிறது, தேவனிடத்துல விசுவாசமாயிரு, ஹல்லேலூயா, என்னிடத்துல விசுவாசமாயிரு என்று. இன்றைக்கு ஹல்லேலூயா மனிதர்களை நம்பி நம்பி ஏமாந்து போயிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இன்றைக்கு நீ தேவனிடத்துல விசுவாசமாய் இருப்பாய் என்றால், நம்பிக்கையாய் இருப்பாய் என்றால், செத்து போன உன் சூழ்நிலையை ஆண்டவர் உயிர்ப்பித்து ஆமென் ஹல்லேலூயா உன் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவர் செயலிலே வல்லவர் என்பதை நீ விசுவாசிப்பாய் என்றால் உன் வாழ்க்கையில கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு அதிசயங்களை நான் காண பண்ணுவேன். ஆமென் ஹல்லேலூயா. மீகா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல சொன்னது போல உன்னை அதிசயங்களை நான் காண பண்ணி உன்னை மகிழ பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்ததாக என்ன தெரியுங்களா? சூழ்நிலை கண்டு பயந்து போய் இருக்கீங்களா? ஓ டாக்டர்கள்லாம் சொல்லிட்டாங்க, எல்லாருமே சொல்லிட்டாங்க, ஏன் எனக்கே ஒருவேளை என் மேல எனக்கு நம்பிக்கையே இல்லை, நான் அவ்வளவுதான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க ஒருவேளை எல்லாவற்றையும் ஹல்லேலூயா சோர்ந்து போயிருக்கீங்களா? அதிகமான மன அழுத்தத்துக்குள்ள ஆழ்ந்து போயிருக்கீங்களா? பணம் செலவழித்து செலவழித்து எல்லாம் வீணாய் போய்விட்டது, நான் சம்பாதித்ததெல்லாம் எல்லாம் இதற்கே செலவாகி விட்டது என்று சொல்லி கலங்கி போயிருக்கீங்களா? பயந்து எதிர்காலத்தை குறித்து ஒரு கேள்விக்குறியோடு பயத்தோடு இதை பார்த்து கொண்டிருக்கீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சூழ்நிலையை கண்டு நீ பயப்படாதே. ஏசாயா 41:10 வசனத்தின் பிரகாரமாய் ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உன் வலது கையை பிடித்து உனக்கு உதவி செய்வேன், உன்னை பலப்படுத்துவேன். ஆகையால என் மகளை நீ பயப்படாத, இப்ப இருக்கிற சூழ்நிலையை பார்த்து நீ பயப்படாத, என் மேல விசுவாசமாயிரு. ஹல்லேலூயா. விசுவாசித்தவளே பாக்கியவதி, அவளுக்கு கர்த்தர் சொன்னதெல்லாம் நிறைவேறும் என்று சொல்லி இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆமென் ஹல்லேலூயா. அடுத்ததாக
ஜெபத்துல உறுதியாயிருங்க. எல்லாரும் இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி ஜெபத்தை விட்டுடாதீங்க. ஆமென், ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லாம் எதிராய் வருகிறதோ, எத்தனை அளவுக்கு கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்களுக்கு விரோதமாய் வருகிறதோ, அந்த அளவுக்கு நீங்கள் ஜெபத்திலே உறுதியாய் இருப்பீர்கள் என்றால் உங்கள் ஜெபத்தை கனப்படுத்தி, ஆமென், ஹல்லேலூயா, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அதிசயத்தை செய்வார். பிரியமானவர்களே, ரோமர் 12:12 சொல்லுது, ஜெபத்திலே உறுதியாய் இருங்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபத்திலே உறுதியாய் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது அவர் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தினாலே நீ கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அதையெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர், ஹல்லேலூயா, உனக்கு தந்தருளுவது நிச்சயம். பிரியமானவர்களே, ஆமென், ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அதிசயத்தை செய்ய போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்ததாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், ஹல்லேலூயா, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்வேன் என்று சொல்லி வாக்கு பண்ணின வாக்கு தத்தங்களையும் வார்த்தைகளையும் கீழ்ப்படிந்து பொறுமையாய் காத்திருங்கள். அவசரப்படாதீர்கள். ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை, ஹல்லேலூயா, நிறைவேற்று வரைக்கும் உங்களை விட்டு அவர் விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். ஒருவேளை உங்களுக்கு தரிசனத்தை கொடுத்திருப்பார், ஒருவேளை உங்களுக்கு தீர்க்க தரிசன வார்த்தையோடு ஆண்டவர் பேசியிருப்பார், தம்முடைய வார்த்தையினால ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி இருப்பார். அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு காத்து கொண்டு உறுதிய விசுவாசத்தோடு பயப்படாமல் ஆண்டவர் எனக்கு செய்வான் என்று சொல்லி நீங்கள் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து காத்திருப்பீர்கள் என்றால், பொறுமையோடு காத்திருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். சோர்வுக்கு இடம் கொடுக்காதீங்க. சோர்ந்து போய் ஜெபத்தை விட்டு விடாதீர்கள். விசுவாசத்துல உறுதியாய் இருப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில சாரால் எல்லாம் முடிந்ததுன்னு நினைச்சா, ஆனால் ஹல்லேலூயா, அதே ஆதியாகமத்துல 21 கர்த்தர் அவளை நினைவு கூர்ந்து அவளை ஒரு பிள்ளை தாட்சியாக்கி ஈசாக்கு என்று ஆண்மகனை பெற்றெடுக்க முடியும் என்றால், ஹல்லேலூயா, அவர் சாராளுக்கு மட்டுமல்ல, என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, அவர் உனக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார். அவர் உனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். உனக்காக நீ அறியாத முன்னமே உனக்காக அவர் உன்னுடைய பாவங்களுக்காக, உன்னுடைய சாபங்களுக்காக இயேசு ரத்தத்தை சிந்திருக்கிறார். அந்த உரிமையில நீ அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உனக்கு எல்லா தகுதியும் உண்டு. ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் உன் கர்ப்பத்தை அடைத்து வைத்திருக்கிற எல்லா சத்துருவின் கட்டுகளையும் சாப கட்டுகளையும் எல்லாவற்றை கர்த்தர் இந்த நாளை உடைத்து உனக்குடைய, ஹல்லேலூயா, உன்னுடைய கர்ப்பத்துக்குள்ள ஒரு கர்ப்பத்தின் கனியை வைக்கிற, ஒருவேளை திருமணம் ஆகாமல், ஹல்லேலூயா, பிள்ளைகளுடைய திருமண காரியத்துக்காக எல்லாம் நாள் கடந்து விட்டது என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கீங்களா? உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு திருமண காரியங்களை கர்த்தர் அதிசயமாய் நடத்துவார். திருமண காரியங்கள் ஏற்ற வரனை கொடுத்து உங்கள் பிள்ளைகளை, ஹல்லேலூயா, ஆசீர்வதிப்பார். உங்கள் சந்ததிகளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர், ஹல்லேலூயா, என்னால கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் அதிசயத்தை செய்ய போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. எல்லா தடையை உடைக்க போகிறார், கட்டுகளை உடைக்க போகிறார். பிசாசு இதுவரைக்கும் கர்ப்பத்தை கட்டி வைத்திருந்த வலு சர்பத்தின் வல்லமைகள், எல்லா சாப கட்டுகள், தோச கட்டுகளை இன்றைக்கு நசரனாகிய இயேசுன்ற நாமம் உடை தெரிய போகிறது. பிரியமானவர்களே, நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தின் நீருற்றுக்களையும் அண்ட சராசரங்களை படைத்தவரே, இதோ இந்த நாளில ஆண்டவரே, மாமிசமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், உம்மால கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி ஆண்டவரே, நீர் எங்களுக்கு திருவுளம் பற்றி இருக்கீங்கப்பா. இன்றைக்கு கர்ப்பத்தின் கனிக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. நீண்ட நாளாய், பல வருஷமாய் ஆண்டவரே, பிள்ளை பாக்கியம் இல்லாமல் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற, இரவும் பகலும் அழுது கொண்டிருக்கிற, அதற்காக பல ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் ஆண்டவரே பணங்களை செலவித்து, வருமானங்களை செலவழித்து, ஆண்டவரே ஒன்று பிரோஜனம் இல்லாமல் இருக்கிற சூழ்நிலையில, கைவிடப்பட்ட சூழ்நிலையில, என் வாழ்க்கை அவ்வளவுதான் என்ற சூழ்நிலையில ஆண்டவரே அங்கலாய்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எல்லா பிசாசின் கட்டுகள் ஆண்டவரே, அவங்க கர்ப்பத்தை கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் அறுக்கப்பட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே. அங்கு ஒரு பிள்ளை ஆண்டவரே, ஒரு கருவை இயேசுவின் நாமத்தினால
நாமத்தினால வைக்கிறேன் ஆண்டவரே. ஓ ஹalleluya. உற்பத்தி காலத்தில் இந்த பிள்ளைகள் பிள்ளையை பெற்றெடுத்து ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்கு என்று சாட்சியாய் ஆண்டவரே சபையிலே சொல்லட்டுமா ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவரே. கர்த்தர் பிள்ளைகள் வாழ்க்கையில நீர் அப்படிப்பட்ட கிருபைகளை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. திருமண காரியங்களுக்கு தடைப்பட்டு கிடக்கிற எல்லா தடைகள் உடையட்டும் ஐயா. அந்த பிள்ளைகள் வாழ்க்கையிலும் திருமண பாக்கியங்கள் கர்த்தர் கட்டளையிடுவீராக. தோஷத்தின் கிரியைகள் எல்லாம் சிலுவின் இயேசுவின் ரத்தத்தினால முறியடித்து ஜெயம் எடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆண்டவரே அற்புதத்தை செய்து அதிசயத்தை செய்து அவர்களை சாட்சியை கொண்டு வருவீராக. இயேசுவின் நாமத்தினால நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.